ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பச்சை மாங்காய் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ரொம்ப நாள் வரை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ஸ்பூனில் எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 5 பச்சை மாங்காய் வந்து பறித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் சுத்தமாக தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா மாங்காவோட தோலை பீலர் வச்சோ இல்லைனா கத்தியை வச்சோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பண்ணும்போது தண்ணிலாம் கையில் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கவனமாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப நாள் வரை இது வந்து கெடாமல் இருக்கும். இது போலவே நம்ம எல்லா மாங்காவும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா இந்த மாதிரி காய் துருவோம்லாம் அதில் மாங்காவை துருவி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா மாங்காவுமே துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வந்து வச்சுருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் போல் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். முழுசாக உள்ள நல்ல மிளகு வந்து 1 டீஸ்பூன் அளவு வந்து சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியான அளவு வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். வெந்தயம் அதிகமாக சேர்க்க வேண்டாம். நம்ம இதில் சேர்த்துருக்கிற ஜீரகத்தோட டேஸ்ட்டு, ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா பாதி அளவு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் மிதமான ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுத்தெடுக்கணும்னு வேண்டாம். நல்ல ஒரு வாசனை வரும், அது வரையும் வறுத்தெடுத்துக்கோங்க. ஒரு 30 to 40 செகண்ட் நம்ம வந்து வறுத்தெடுத்தாலே போதும். இந்த மாதிரி வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்கோம்ல மாங்காய், அதை வந்து 250 ml கப்பில் வந்து மெஷர் பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 2.5 கப் அளவுக்கு நமக்கு வந்து மாங்காய் துருவல் இருக்குது. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் பொடியாக நறுக்குன்னு இஞ்சி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ளேமை சிம்லேயே வச்சு நம்ம இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. சிம்மில் வச்சு இந்த மாதிரி கண்டினியூவாக வதக்கிட்டே இருங்க. நமக்கு அந்த மாங்காய்லாம் நல்லா சூடாகி அதில் இருக்க தண்ணி கொஞ்சம் விட்டு வரும். அது வரையும் நம்ம இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ரெசிப்பியில் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்படி செய்யும்போது தான் நமக்கு வந்து இது ரொம்ப நாள் வரை வந்து கெடாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மாங்காயிலேருந்து லைட்டாக அந்த மாதிரி தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததும் நம்ம இதில் வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கிறேன். நமக்கு 2.5 கப் அளவுக்கு மாங்காய் துருவல் இருந்திருக்கு. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா ஒருக்க கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்து சேர்த்துக்கலாம். நான் இங்கே சேர்த்துருக்கிற நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சக்கரை கூட சேர்த்து செய்யலாம். நம்ம எடுத்துருக்கிற மாங்காவை பொறுத்து நமக்கு வந்து சக்கரை, அதாவது நாட்டு சக்கரையோட அளவு வந்து மாறுபடலாம். நான் இங்கே எடுத்துருக்கிற மாங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பு இருக்காது, சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் எடுத்துருக்கிற 2.5 கப் அளவுக்கு மாங்காய் துருவலுக்கு பார்த்திங்கன்னா நான் 1.5 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப புளிப்பான மாங்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை கப் அளவுக்கு வந்து மாங்காய் துருவல் சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லைனா வெள்ளை சக்கரை வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. சேர்த்து நம்ம தொடர்ந்து கலந்து எடுத்துக்கலாம். அந்த நம்ம சேர்த்துருக்கிற நாட்டு சக்கரைலாம் நல்லா வந்து கரைஞ்சி வரும். அது வரையும் நம்ம இதை வந்து தொடர்ந்து கலந்து எடுத்துக்கலாம். இது போலவே மாங்காயில் பண்ண ஒரு எண்ணெய் மாங்காய் ரெசிப்பியும் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற நாட்டு சக்கரைலாம் நல்லா வந்து மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து மூடி வச்சு கூட குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ திறந்து கலந்து எடுத்துக்கோங்க. நமக்கு அந்த நாட்டு சக்கரைலாம் நல்லா அந்த மாங்காவோட சேர்ந்து வரணும். அது வரையும் நம்ம வந்து கலந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரெடியாகி வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூடவே மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதாரண வத்தல் பொடி சேர்க்குறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்தாலே போதும். கூடவே நம்ம ஏற்கனவே வந்து வறுத்து வச்சுருந்தோம்னா அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியில் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜாம் மாதிரி அப்ளை பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். நான் இங்கே கொஞ்சம் திக்காகி தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்தோம் அப்படின்னா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி நமக்கு ப்ரெட் ஜாம்லையும் கூட வச்சு சாப்பிட்லாம். புளிப்பு, காரம் நம்ம அதுலேயும் ஸ்பெஷலாக வறுத்து சேர்த்துருக்கிற அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைபர் ரிச்சான ஃபுட்டு, அது மாதிரி இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணதுக்குமே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஒருக்கா நம்ம சேர்த்துருந்த மசாலாலாம் கலந்து எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடியும் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட சூடு வந்து நல்லா ஆறணும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஏர்டைட் பாட்டிலில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அது மாதிரி கையை வச்சு நம்ம வந்து எடுத்தாலோ இல்லை ஸ்பூனில் வந்து தண்ணி இருந்தாலும் சீக்கிரமாகவே கெட்டுரும். கரெக்டாக நம்ம வந்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா 1 இயர் வரை நமக்கு இது வந்து கெடாமல் இருக்கும்.
இது நம்ம ஸ்பூனில் வந்து கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள். இல்லை சப்பாத்தி தோசையில் வந்து நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் திக்காகி தான் எடுத்துருக்கிறோம். அதனால் நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டாக வராது. நீங்கள் 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியில் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜாம் மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு டிஃபன் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காலி பண்ணிடுவாங்க. இந்த ரெசிபி நாங்கள் எல்லா வருஷமும் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். எவ்வளோ செஞ்சாலும் சீக்கிரமாகவே காலியும் ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.